வணக்கம். இன்றைக்கி இந்த வெப்காஸ்ட்டில் நம்ம எப்படி அப்டுடேட்டாக இருக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ 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 கோடி வெப்சைட்ஸ் இருக்குது. எல்லா வெப்சைட்ஸ்லேயும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டேட்டா அப்டேட் ஆகிட்டே இருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு ஒரு 10 வெப்சைட் பிடிக்குன்னு சொன்னால், அதாவது அந்த 10 வெப்சைட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதாவது இதில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குன்ற ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் இன்றைக்கி அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா 10 வெப்சைட்டில் புது விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது? 10 வெப்சைட்டையும் விசிட் பண்ணுறது. ஸோ ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி, இதில் புதுசு வந்திருக்கா, வரல, ஓகே இதை பார்ப்போம், இதில் புதுசு வந்திருக்கா, வரலை. ஸோ இந்த மாதிரி பார்த்து நம்ம என்ன புதுசு வந்திருக்குன்றதை இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இந்த விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் மோரோவர், நம்மளுக்கு பிடிச்ச வெப்சைட் 10 இல்லாமல் ஒரு 1000 வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா, டெய்லி போய் 1000 வெப்சைட்டை ஒன்று ஒன்றா விசிட் பண்ணி அதில் புதுசு வந்திருக்கா இல்லையான்றதை பார்க்குறது இம்ப்ராக்டிக்கல். ஸோ இன்றைக்கி RSS அப்படின்ற ஒரு கான்செப்ட் வழியாக நம்ம எப்படி அப்டுடேட்டாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ எனக்கு லைக் இந்தியா glitz.com இந்த வெப்சைட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த வெப்சைட்டில் வர புது நியூஸுகளை நான் இப்போ தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னால், டெய்லி நான் விசிட் பண்ணி ஓகே இது நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பதிலாக இங்கே மேலே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. பட்டன் மேலே மவுஸை கொண்டு போனால் சப்ஸ்கிரைப் டு திஸ் பேஜ் அப்படின்னு வருது. இந்த சிம்பிளோட பேர் தான் RSS. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதில் நான் இப்போதைக்கு கூகுள் செலக்ட் பண்ண போகிறேன். அப்புறம் இதில் ஆட் டு கூகுள் ரீடர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் தேவை. ஜிமெயில் யூஸ் பண்ணுறோன்னா அந்த இமெயில் ஐடியை நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு டெஸ்ட்டுக்காக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கூகுள் ரீடர்னால் என்ன? அதாவது இப்போது ஜிமெயில் இருக்குது. ஜிமெயிலில் நம்மளுக்கு யாராவது ஒரு மெயில் அனுப்ப நினச்சா சேருது, நம்ம மெயில் வேணால் அனுப்பலாம். அந்த மாதிரி கூகுள் ரீடரும் ஒன் ஆஃப் த சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எந்த வெப்சைட்டில் இருந்தாலும் அதை ஒரே இடத்துக்கு கொண்டு சேர்க்கும். அதுதான் கூகுள் ரீடர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்தியா கிளிட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே அது இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸாக வருது. ஸோ இப்போ நான் இன்ஸ்டெட் ஆஃப் இந்தியா கிளிட்ஸுக்கு ஒரு முறையும் போயிட்டு அந்த ஒரு இதையும் படிக்கிறதுக்கு பதிலாக ஓகே நான் இங்கேருந்தே படிச்சிக்கலாம். பில்லா இஸ் சக்ஸஸ்ஃபுல், விவேக் க்ரௌனிங் க்ளோரி. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு அப்படியே டைரெக்டாக வந்துடும். இதில் என்ன கிரேட்டஸ்ட் மேட்டர்னால், புதுசாக என்ன அப்டேட் ஆனாலும் இமீடியட்டாக இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ ஒரு டைமும் அந்த வெப்சைட்டை நான் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி அது லோட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக என்னோடய கூகுள் ரீடருக்கு நான் வந்தாலே போதும். smashingmagazine.com இந்த வெப்சைட்டை ஒரு வெப் டிசைனராக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டை நான் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் அதுலேயும் இதே மாதிரி ஒரு RSS பட்டன் இருக்குது. அதை நீ கிளிக் பண்ணியாச்சுன்னா திருப்பி இதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஜுக்கு போவோம். ஸோ அதில் திருப்பி நம்ம சப்ஸ்கிரைப் நவுன்னு கிளிக் பண்ணோன்னே ஆட் டு கூகுள் ரீடர் அப்படின்ற ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணனால அந்த அக்கௌண்ட்டுக்கே இதுவும் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம லெஃப்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதிலே பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் போயிட்டு ஒன்லி ஷோ அப்டேட்டட் அப்படின்னு சொன்னால் வெறும்னு புது ஆர்டிகல்ஸ் இருக்கிற வெப்சைட்ஸ் மட்டும்தான் இந்த லெஃப்டில் வந்துடும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணி வியூ பண்ணணுன்னா இதில் அப்டேட் ஆன புது ஆர்டிகல்ஸ் எல்லாமே
எனக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் கூகுள் ரீடரோட மேஜர் பர்பஸ். அண்ட் இந்த கூகுள் ரீடரை வச்சு நம்மளால் அழகாக ஈஸியாக இன்டர்நெட்டை ஃபாலோ பண்ண முடியும். கூகுள் ரீடரோட இன்டர்ஃபேஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இதை வந்து இந்த சைடை வந்து நம்ம லெஃப்ட் சைடு, இதை வந்து ரைட் சைடு அப்படின்னு வச்சுப்போம். ஆர் இது வந்து நேவிகேஷன் ஏரியா, இது கண்டென்ட் ஏரியா. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லா வெப்சைட்டும் லிஸ்ட் ஆகும். ஸோ எந்தெல்லாம் வெப்சைட்டுக்கு போய்ட்டு நம்ம ஆர்எஸ்எஸ்ன்னு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணமோ அதெல்லாம் இங்கே லிஸ்ட் ஆக போகுது. இங்கே தேவைன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த இடத்துல ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிக்கலாம். கண்டென்ட் ஏரியாவில் உள்ள ஆர்டிகல்ஸை நம்ம லிஸ்ட் வியூ ஆகவும் எக்ஸ்பேண்டட் வியூ ஆகவும் பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் வியூனா ஆர்டிகல்ஸோட டைட்டில், அது வந்த நாள், இதை மட்டும் காட்டும். எக்ஸ்பேண்டட் வியூனா கூட சேர்த்து இருக்கிற கொஞ்சம் டீட்டெயில்ஸும் காட்டும். எக்ஸ்பேண்டட் வியூவில் இருக்கிற ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் ஏரியாவில் ப்ராக்கெட்டில் ஒரு நம்பர் வருது. இப்போ 9 அப்படின்னு ஒரு நம்பர் தரும். இந்த நம்பர் வந்து இன்னும் எவ்வளோ ஆர்டிகல்ஸை, புதுசாக வந்த ஆர்டிகல்ஸை நம்ம படிக்கலை அப்படின்ற நம்பர் தான் அந்த 9. ஸோ என்ன அர்த்தம்? ஓகே, நான் லாஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து இந்த டைம் பார்த்த வரைக்கும் 9 ஆர்டிகல்ஸ் புதுசாக வந்திருக்கு. ஸோ புதுசாக வந்த ஆர்டிகல்ஸை இப்போ நான் படிக்க போகிறேன்னு வைங்களேன். சும்மா ஓகே, ஃபஸ்ட் ஆர்டிக்கல், செகண்ட் ஆர்டிக்கல் படிக்க இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்லி அந்த நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் படித்த ஒரு ஆர்டிக்கலும் ஆட்டோமேட்டிக்காக அதை புரிஞ்சுக்கிச்சு. ஓகே, நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்டிக்கலையும் ஓகே இவன் படிச்சுட்டான், அதை வந்து இந்த நம்பர்லேருந்து குறைச்சிடுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் புரிஞ்சுக்கலாம், ஓகே நான் 5 ஆர்டிக்கல் இருக்குது நான் படிக்காத ஆர்டிகல்ஸ். ஸோ நான் கிளிக் பண்ணி அந்த அடுத்த முறை நான் லாகின் பண்ணுறேன், இல்லை இந்த முறையை லாகின் பண்ணும்போது அந்த 5 ஆர்டிக்கலை நான் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ ஒரு டைம் லாகின் பண்ணும்போது புதுசாக எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க இந்த நம்பர் நம்மளுக்கு உதவி செய்யும். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்பப்போ அப்படின்னு வச்சுப்போம். ஸோ வந்து இன்றைக்கி எனக்கு திருப்பி வந்துட்டு ரீடருக்குள்ளே லாகின் பண்ணி புதுசாக இந்த ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, reader.google.com அப்படின்ற வெப்சைட்டை கிளிக் பண்ணி என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டையும் டைப் அடித்து நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ண உடனே ஓகே ஒரு ஹோம் பேஜில் கிட்டத்தட்ட புதுசாக வந்திருக்கிற ஆர்டிகல்ஸோட லிஸ்ட்டை வந்து கொடுக்குறான். ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக இந்தியா கிளிக்ஸை கிளிக் பண்ணோன்னே இந்தியா கிளிக்ஸில் உள்ள ஆர்டிகல்ஸ் எல்லாம் லோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து போன டைம் படித்த ஆர்டிகல் திருப்பி வருது. எனக்கு அது வேணாம், வெறும் புது ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் வரணும்னா இங்கே வந்து ஷோ அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் நான் ஒன்லி நியூ ஐட்டம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணியாச்சுன்னா புதுசாக உள்ள ஐட்டம்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ என்ன பண்ண போகிறேன், இதில் இப்போ அஞ்சு ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு ஆர்டிக்கலை நான் படிச்சுக்கிட்டே வந்துட்டேன். ஸோ படித்து முடிச்சாச்சு. ஸோ இப்போது இந்தியா கிளிட்ஸில் நான் எல்லா ஆர்டிக்கலையும் படித்து முடிச்சிட்டேன், இன்றைக்கான ஆர்டிகல்ஸ். ஸோ இப்போ நான் நாளைக்கு திருப்பி லாகின் பண்ணான்னா புதுசாக இந்தியா கிளிட்ஸில் என்ன ஆர்டிகல்ஸ் அப்டேட் ஆகிருக்கோ அந்த ஆர்டிக்கல் எனக்கு திருப்பியும் தானாக இங்கே வந்து சேர்ந்துடும். ஸோ ஒரு நாளும் நான் indiaglitz.comக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கேருந்தே நான் அப் டு டேட்டாக இருக்கலாம். ஸோ இந்த வெப்காஸ்ட் மூலமாக reader.google.com இந்த வெப்சைட்டை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வெப்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை vignesh.isquare@gmail.com
அப்படின்ற இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம். இல்லைனா www.inspir.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்து பதிவு செய்யலாம். உங்கள் ரெஸ்பான்ஸ் தான் எங்களோட இன்ஸ்பிரேஷன். ஃபார் ஐ ஸ்கொயர், விக்னேஷ். நன்றி.